தமிழ்நாடு அரசின் சுகாதாரம் குடும்ப நல அமைச்சகத்தின் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் தளமான நலம் TN இணையதளம் தொடக்கம். சென்னை மாநில கல்லூரி அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இணையதளத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். முப்பத்தி மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் உயர் சிறப்பு சிகிச்சை வழங்கும் நோக்கில் நலம் TN இணையதளம் தொடங்கி வைப்பு. அனைத்து சுகாதார சேவைகளையும் ஒரே இணையதளத்தில் மக்கள் எளிதாக பெறும் வகையில் நடவடிக்கை. 139.47 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மருத்துவமனை கட்டடங்களை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். நவீன உபகரணங்கள் பயன்பாட்டையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் தேர்வானவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். 751 உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் 1393 சுகாதார ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார். மாற்றுத்திறனாளி மருத்துவருக்கு மேடையில் இருந்து இறங்கி சென்று பணி ஆணை வழங்கினார் முதலமைச்சர் விஜய். மொத்தம் 2144 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி அவர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்ட முதலமைச்சர் ஜோசப் விஜய். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்காக தங்கம் கொள்முதல் செய்ய TNMSC டெண்டர் கோரியுள்ளது. 755.83 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1 கிராம் எடையில் 4,41,667 தங்க மோதிரங்கள் கொள்முதல் செய்யப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியின் ஒரு பகுதியாக ஆன்லைன் வழியே ஒவ்வொருவரும் தங்களது விவரங்களை அளிக்கும் சுயவிவரம் கணக்கெடுப்பு பணி வரும் 17ஆம் தேதி முதல் தொடங்க உள்ளது. தமிழக பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் மற்றும் முதலமைச்சர் விஜய் ஆகியோர் இப்பணியை தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல். முதலமைச்சர் ஜோசப் விஜயுடன் ஆசியாவிற்கான வின்ஃபாஸ்ட் குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் பாம்சான் சாவ் சந்திப்பு. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து பேசினார். முதல்வர் விஜய் தனது பெரம்பூர் MLA அலுவலகத்தை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு புதிய குடும்ப அட்டை மற்றும் பட்டாக்களை வழங்கினார். தொகுதி சார்ந்த புகார்களை தெரிவிக்க பிரத்யேக செயலி ஒன்றையும் அறிமுகப்படுத்திய பின் மின் பேருந்துகளுக்கான மின்னேற்ற நிலையத்தையும் பார்வையிட்டார். தமிழ்நாட்டில் 3 IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ சேவைகள் துறை இயக்குநராக கிருஷ்ணன் உன்னியும், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மேலாண்மை இயக்குநராக ஷில்பா பிரபாகரும், தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழக மேலாண்மை இயக்குநராக அம்ரித் ஆகியோரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஆந்திராவில் கொரோனா தொற்றால் 2 உயிரிழந்த நிலையில் தமிழ்நாட்டில் அதிக வீரியம் கொண்ட புதிய கோவிட் வைரஸ் பரவியுள்ளதாக எந்த ஆதாரமும் இல்லை என பொது சுகாதாரத்துறை விளக்கம். கடந்த ஆண்டுகளை விட தற்போது பாதிப்பு குறைவாகவே உள்ளதால் பொதுமக்கள் வதந்திகளை நம்ப வேண்டாம் என சுகாதாரத்துறை அறிவிப்பு.
சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவளிக்க 35 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதாக தாவேக எம்எல்ஏ இளையராஜா அளித்த புகார் தொடர்பான வழக்கு விசாரணை தீவிரம். வழக்கில் சந்தேக நபர்களை கைது செய்து 60 லட்சம் ரூபாய் கணக்கில் காட்டப்படாத பணம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் ஹவாலா பண பரிவர்த்தனையுடன் தொடர்பு இருப்பதால் வழக்கு விசாரணையில் அமலாக்கத்துறையும் இணைந்தது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்குவதாக லாவா நிறுவனம் அறிவிப்பு. விபத்தில் உயிரிழந்த பலரும் லாவா நிறுவனம் சார்பில் சுற்றுலா அழைத்துச் செல்லப்பட்டதாக கூறப்படும் நிலையில் இந்த கடினமான நேரத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருடன் துணை நிற்பதாக அந்நிறுவனம் அறிவிப்பு. பெரம்பலூர் மாவட்டம் வடகளூர் அருகே அகரத்தில் மது போதையில் தாயிடம் அத்துமீற முயன்ற மகன் அடித்துக் கொலை. கொலை தொடர்பாக தாய் மற்றும் அவரின் மூத்த மகனை கைது செய்து போலீசார் விசாரணை. சென்னை கிண்டியில் கஞ்சா போதையில் வாகன ஓட்டிகளிடம் அட்டகாசம் செய்த இளைஞரால் பரபரப்பு. போதை இளைஞருக்கு ஆதரவாக அவனது நண்பர்கள் காரில் வந்தவர்களை தாக்கி அராஜகம் செய்த நிலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. தமிழகம் முழுவதும் போதைப் பொருளுக்கு எதிராக சோதனையில் கடந்த 12 நாளில் 978 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 1216 பேர் கைது. 14,955 கிலோ குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு 162 கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாக டிஜிபி அறிக்கை. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் மது போதையில் சிங்கப்பெண் அதிரடிப்படை போலீசாருடன் ரகளை செய்த வழக்கறிஞர் கைது. தன்னை வீட்டில் இறக்கி விடும்படி பெண் காவலர்களிடம் வாக்குவாதம் செய்த வழக்கறிஞர் சிறையில் அடைப்பு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே பணத்தை இரட்டிப்பாக தருவதாக கூறி 1.5 கோடி ரூபாய் ஏமாற்றிய பெண் ஓராண்டுக்கு பின் சிக்கினார். குழந்தைகளின் டிசி வாங்க உடுமலை சாலையில் உள்ள தனியார் பள்ளிக்கு மோசடியில் ஈடுபட்ட பெண் வந்தபோது அவரை சுற்றி வளைத்து பிடித்த பொதுமக்கள் போலீசில் ஒப்படைத்தனர். சின்னதாக ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஹெல்ப் பண்ணி அப்புறம் எங்ககிட்ட இருந்து குழுவில் பணம் எடுத்துக்கிடுன்னு பணம் எல்லாம் வாங்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் எல்லாத்திலையும் பணத்தை வாங்கி ஏமாற்றி ஊரை விட்டு போயிட்டாங்க சார். நைட்டாக காலி பண்ணி போயிட்டாங்க. அதை நாங்கள் அப்புறம் எஸ்பி கம்ப்ளைண்ட் கிரைம் வரை கொண்டு போய் கொடுத்தோங்க சார். யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இன்னைக்கு நாங்கள் வந்து இங்கே விவேகம் ஸ்கூலில் அவங்க டிசி வாங்காமல் இருந்தாங்க சார். சிபிஎஸ்சியில் படிக்க வச்சாங்க. அதை நாங்கள் இப்போ ஒரு பக்கம் போகல அவங்க எதிர்ச்சியாக பார்த்து உள்ளே வந்தோங்க சார். உள்ளே வந்து பார்க்கல அவங்க உள்ளே இருந்தாங்க. எங்களுக்கு எந்த நியாயமும் கிடைக்கல. நாங்கள் இப்போ இவ்வளோ பிடிச்சிருக்கோம். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே செய்தியாளர் என்ற போர்வையில் கணவனும் தேமுதிக கட்சி நிர்வாகி என கூறிக்கொண்டு மனைவியும் சேர்ந்து மக்களிடம் 80 லட்சம் ரூபாய் மோசடி. பாதிக்கப்பட்ட மக்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு. பல்வேறு மாவட்டங்களில் தொடர் திருட்டு மற்றும் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாட்டைச் சேர்ந்த விக்னேஷ் கண்ணன் என்பவன் நாகை மாவட்டத்தில் கைது. விக்னேஷ் கண்ணன் மீது திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, சேலம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் குற்ற வழக்குகள் உள்ள நிலையில் போலீசார் தீவிர விசாரணை. சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் காமராஜர் பகுதியில் கஞ்சா போதை மாத்திரைகள் வைத்திருந்த இளைஞர்கள் சிக்கினர். இருவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூரில் தவறான சிகிச்சையில் உயிரிழந்த குழந்தையின் உடல் 8 மாதங்களுக்கு பிறகு தோண்டி எடுத்து உடற்கூறாய்வு. குழந்தையின் பெற்றோர் தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றம் மற்றும் மருத்துவ கவுன்சில் உத்தரவின் பேரில் போலீஸ் பாதுகாப்புடன் உடற்கூறாய்வு. சென்னை அண்ணா நகரில் ஹவுஸ் கீப்பிங் வேலை இருப்பதாக கூறி நேபாளத்தைச் சேர்ந்த இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற கார் ஓட்டுநர் கைது. பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் திருமுல்லைவாயலை அடுத்த புத்தூரைச் சேர்ந்த ஆனந்தன் என்பவர் சிறையில் அடைப்பு. திருச்சி அருகே 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த 2 இளைஞர்கள் கைது. இயற்கை உபாதை கழிக்க சென்ற சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட புகாரில் 24 வயதான சத்யநாராயணன் மற்றும் 25 வயதான சச்சின் சிறையில் அடைப்பு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த முதியவர் கைது. பெற்றோர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் நடவடிக்கை. சிறு குறு விவசாயிகளின் கூட்டுறவு கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யக்கோரி திருவண்ணாமலை மாவட்டம்
ஜமுனா மரத்தூரில் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பேரணி. தமிழக அரசு வாக்குறுதியை நிறைவேற்றாவிட்டால் சென்னை கோட்டையை நோக்கி கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் எனவும் விவசாயிகள் எச்சரிக்கை. சேலம் மாவட்டம் ஆத்தூர் நுகர்பொருள் வாணிப கிடங்கு வண்டுகளால் கடும் பாதிப்பிற்கு உள்ளாவதாக சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பொதுமக்கள் கடும் குற்றச்சாட்டு. குடோனில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் அரிசி மூட்டைகளில் இருந்து வெளியேறும் வண்டுகள் குறித்து புகார் அளித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என வேதனை. வண்டு நிறைய வருது, சாப்பிட முடியல, டீ குடிக்க முடியல, தண்ணி கொண்டு வைக்க முடியல, ஒரு உரம்பரம் வந்தால் தூங்க முடியல. 2 நாளாவே எங்கள் சின்ன பையன் காதில் வண்டு கொண்டுக்கிட்டு தூங்கவே முடியல. அவன் படிக்கிறான், அவன் ஸ்கூலில் போனால் திட்டுறாங்க சார். அதுக்கு என்ன பதில் அவங்க கேட்ட ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. யாரோ கேட்குற மாதிரி நாய் மாரி அந்த பால் நின்றுட்டே அதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. அவர் பாட்டு போயிட்டே இருக்காரு. நாங்களே கொடுக்குறதுனாலும் கொடுங்க, நாங்கள் எங்கனாலும் பார்த்துக்கிறேங்கிறாரு. திருப்பூர் அரசு பள்ளியில் கஞ்சா புழக்கத்தை ஊக்குவித்தவர்கள் மீது நடவடிக்கை கோரி புகார் அளித்த தன்னை பள்ளி மேலாண்மை குழு பதவியில் இருந்து முன் அறிவிப்பின்றி நீக்கியதாக பெண் பரபரப்பு புகார். 2 நாட்களுக்குள் உரிய விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கஞ்சா விற்பனைக்கு துணை போகின்றவர்களை அம்பலப்படுத்துவதாக எச்சரிக்கை. இல்ல இமிடியேட்டா அவர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவரை இங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு 2 நாள்ல நாங்க பதில் சொல்றோம்னு சொல்லியிருக்காங்க. நான் அவர்கிட்ட 2 வாரத்துக்குள்ள எனக்கு பதில் தெரியணும். தெரியல அப்படின்னா நான் பிட் நோட்டீஸ் அடிச்சு தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்கள்ல பஸ் நிலையங்களுக்கு போய் நான் பிட் நோட்டீஸ் எடுத்து அரசு பள்ளிகளில் கஞ்சா விற்க ஊக்குவிக்கும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அப்படின்னு சொல்லி அவங்க பேரு போட்டோ போட்டு, மாவட்ட ஆட்சியர் சொல்லி உங்க பேரு போட்டோ போட்டு நான் கொடுப்பேன் சார், நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் 2 நாளுக்கு எனக்கு தீர்வு தரேன்னு சொல்லியிருக்காரு. தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் கடந்த 2022ஆம் ஆண்டு தனது சகோதரர் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து தாக்கியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி சமரச தீர்வு மையத்தில் குடும்பத்தினருடன் ஆஜரான அமைச்சர் மரிய வில்சன். மறைந்த சாகித்ய அகாடமி விருது பெற்ற கரிசல் இலக்கிய எழுத்தாளர் பூமணி உடலுக்கு எழுத்தாளர்கள் பொதுமக்கள் அஞ்சலி. அவரது உடல் இன்று ஆண்டிப்பட்டியில் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. உழவர் அலுவலர் தொடர்பு 2.0 திட்டத்தை ரத்து செய்ய கோரி வரும் 20ஆம் தேதி முதல் தொடர் போராட்டங்கள் நடத்த இருப்பதாக தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் சங்க கூட்டமைப்பினர் அறிவிப்பு. இத்திட்டத்தால் பயிரிழப்பு, பொருளாதார இழப்பு, குளறுபடிகள் ஏற்படும் என்பதால் ரத்து செய்ய வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளதாக கூட்டமைப்பு தகவல். தருமபுரி அருகே லாரிகளில் தொடர்ந்து டீசல் திருடப்படுவதால் பவானியில் இருந்து கேமராவுடன் லாரியை பின்தொடர்ந்து வந்து டீசல் திருட்டை கையும் களவுமாக பிடித்த லாரி உரிமையாளர். டீசல் திருடியவர் தப்பிய நிலையில் டீசல் திருட்டு கும்பல் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. டீசல் திருட்டு நடந்துட்டு இருக்குதுங்க. இந்த டீசல் திருட்டு நடக்கணுங்க சார். முதல்ல லாரி தொழில் நலிவடைந்து போயிட்டு இருக்குதுங்க. ஒவ்வொரு டேக்ஸ், ஒவ்வொரு வரி, டயரோட விலைவாசி, டீசலோட விலைவாசி ஏற்றனால எங்களால் எந்த தொழிலுமே இந்த தொழில் பண்ண முடியாமல் நாங்களே ரொம்ப நலிவடைஞ்சிட்டு இருக்கிறோங்க. அது இல்லாமல் இது எங்கள் டிரைவரே எங்களுக்கு இது மாதிரி துரோகம் பண்ணுறாங்க. அதனால் இந்த டீசல் திருட்டை நீங்கள் எங்களுக்கு தமிழக அரசு இதை தடுத்து நிறுத்தணுங்க. ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். ஆனி மாத பிரதோஷம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு ஜூலை 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மொத்தம் 4 நாட்கள் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு செல்ல அனுமதி அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் பக்தர்கள் மலையேறி சென்று சுவாமி தரிசனம். இந்திய ரயில்வேக்கு சொந்தமான ரயில்களின் குழு ஏசி பெட்டிகளில் 104 கோடி மதிப்பிலான தலையணைகள் மற்றும் போர்வைகள் திருடப்பட்டுள்ளதாக தகவல். கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 1,27 லட்சம் பொருட்கள் திருடப்பட்டுள்ள நிலையில் துணிகளை தயாரித்து வழங்கும் குத்தகையாளர்களுக்கு 104 கோடி இழப்பு. நாமக்கல் ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் முன் 2 குழந்தைகளுடன் தரையில் அமர்ந்து பெண் தர்ணா போராட்டம். தனது வீட்டிற்கு பட்டா வழங்க அதிகாரிகள் 50,000 ரூபாய் லஞ்சம் கேட்டு தொடர்ந்து அலைக்கழிப்பதாக தர்ணாவில் ஈடுபட்ட பெண் குற்றச்சாட்டு. ஆனா மொத்தம் 68 வீடுங்க. 68 வீட்டுக்கு எங்க 4 வீடு தவிர 64 வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கு கொடுத்துட்டாங்க. ஆனா நாங்க 18 வருஷமா அட்டை இருக்காங்கண்ணா. நான் கல்யாணம் முடிச்சு 6 வருஷம் இருக்கவங்க கிட்ட சொல்லி விடுறாங்க. அவங்க காசு கொடுக்காங்க எடுத்து நாங்க அவங்க தர மாட்டேங்கிறோம். அங்க ஆரை அங்க வேலை செய்யறவங்க எல்லாருமே. மாற்றுத்திறனாளிகள் சபரிமலை சென்று சுவாமி ஐயப்பனை தரிசிக்க இந்து சமய அறநிலையத்துறை இலவசமாக அழைத்துச் சென்று அழைத்து வரும் திட்டத்தினை சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டுமென கோரிக்கை. சென்னையில் நடந்த சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தினர் வலியுறுத்தல். மாற்றுத்திறனாளி
மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு சபரிமலை தரிசன திட்டத்தை பற்றி அறிவிக்க சொல்லி கேட்டிருக்கோம். இன்னொரு நல்ல விஷயம் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்திலேருந்து காசிக்கு வந்து போகிறதுக்கு அறிவிச்சிருக்கிறது மாதிரி அதே மாதிரி சபரிமலைக்கும் நாங்கள் கேட்டிருக்கோம். இப்போ எப்படின்னா மெக்கா மெதினாவுக்கு போகிறதுக்கு வந்து அந்த மாதிரி உதவி பண்ணுறாங்க, அதே மாதிரி இதையும் வந்து அவங்க பரிசீலனை பண்ணுறது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. 60 வயசுக்கு மேற்பட்ட சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,05,200 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,150 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளியின் விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் 235 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளியின் விலை கிலோவிற்கு 5,000 குறைந்து 2,35,000 ரூபாயாக வர்த்தகம். நுகர்வோர் விலை குறியீடு அடிப்படையிலான நாட்டின் சில்லறை விலை பணவீக்கம் கடந்த ஜூன் மாதத்தில் 4.38% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தகவல். உணவுப் பொருட்களின் விலை உயர்வே இதற்கு முக்கிய காரணம் என்றும், உணவுப் பொருட்கள் பிரிவில் பணவீக்கம் ஜூன் மாதம் 5.32% அதிகரித்துள்ளதாகவும் தரவுகள் மூலம் தெரியவந்துள்ளது. குரூப் 2, 2A போட்டித் தேர்வு முடிவுகள் கடந்த 29ஆம் தேதி வெளியான நிலையில் தற்போது சான்றிதழ் சரிபார்ப்புக்கு பின் தற்காலிக அடிப்படையில் தேர்வான தேர்வர்களின் பட்டியல் TNPSC இணையதளத்தில் வெளியீடு. தேர்வு செய்யப்பட்டோர் தங்களின் சான்றிதழ்களை நாளை முதல் வரும் 24ஆம் தேதிக்குள் தேர்வாணைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய அறிவுறுத்தல். தமிழகத்தில் வாட்டி வதைத்து வரும் கடும் வெயிலால் ஜூலை 12ஆம் தேதி மின் நுகர்வு 42 கோடி யூனிட்டுகளாக அதிகரிப்பு. ஏசி பயன்பாடு காரணமாக ஜூலை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் சராசரியாக 38 கோடி யூனிட்களாக இருக்கும் மின் நுகர்வு கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதத்தின் உச்சபட்ச அளவாக இருந்ததாக மின்சாரத்துறை தகவல். UIDAI அமைப்பின் புதிய ஆதார் மொபைல் செயலி மூலம் பொதுமக்கள் தங்களின் முகவரி மற்றும் மின்னஞ்சல் போன்ற விவரங்களை மையங்களுக்கு செல்லாமல் வீட்டிலிருந்தே சுலபமாக மாற்றிக்கொள்ள ஏற்பாடு. அடையாள சரிபார்ப்பு படிநிலைகளை முடித்த பின் OTP ரகசிய எண் வாயிலாக வரும் 2026 டிசம்பர் வரை 75 ரூபாய் கட்டணமின்றி முற்றிலும் இலவசமாக மாற்றங்களை செய்து கொள்ளலாம் என அறிவிப்பு. ஆஷாட அமாவாசையொட்டி உத்தரப்பிரதேசத்தின் புகழ்பெற்ற பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமத்தில் காலை முதலே ஏராளமான பக்தர்கள் குவிந்து புனித நீராடினர். அங்குள்ள கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்ற நிலையில் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக 1000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அருணாச்சல பிரதேசத்தில் குமே ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு. பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம். சென்னை கோயம்பேடு பகுதியில் முன்பகை காரணமாக இளைஞரை கத்தியால் குத்தி கொலை செய்ய முயன்ற வழக்கில் காவல்துறை வசம் சிக்கிய 3 இருவர் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 17 வயது சிறுவன் சிறார் நீதி குழுமத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அரசு கூர்நோக்கு இல்லத்தில் சேர்ப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் வட்டாட்சியர் அலுவலக நில அளவையாளர் சத்யராஜ் நிலத்தை அளக்க 5000 ரூபாய் லஞ்சம் பெற்றபோது சிக்கினர். அரசு அலுவலகங்களில் லஞ்சம், ஊழல் தொடர்பான செயல்பாடுகள் குறித்து தகவல் அறிந்தால் லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவுக்கு தகவல் அளிக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தல். கோவை மாநகரில் SP அலுவலக போலீஸ் என்று கூறி வடமாநில வியாபாரிகளை மிரட்டி ஆன்லைன் மூலம் லட்சக்கணக்கில் பணம் பறித்து வந்த 2 கொண்ட மோசடி கும்பல் கைது. 2 கைது செய்யப்பட்ட நிலையில் சிறையில் அடைத்து சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணை. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த விவகாரத்தில் மாவட்ட சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் தற்காலிக பணி நீக்கம். அடிவாரம் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் மற்றும் போலீசார் பழனி சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று தீவிர விசாரணை. மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஹோசூரில் நாளை போராட்டம் நடைபெறும் என விவசாய சங்கங்கள் அறிவிப்பு. நாமக்கல்லில் நடைபெற்ற விவசாய சங்க நிர்வாகிகள் கூட்டத்தில் தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சியினர் ஒரே அணியாக திரண்டு போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என வலியுறுத்தல். மேகதாது பொறுத்த அளவிற்கு எந்த காலத்திலும் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டினாலும் தமிழ்நாட்டு விவசாயிகள் ஒருபோதும் நாங்கள் ரத்தம் சொந்தம் தயங்க மாட்டோம். அங்கு அணை கட்ட ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். எந்த காலத்துல கட்டினாலும் அணையை இடித்து தகர்த்துவோம் என்பதுதான் எங்களுடைய லட்சியம். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே 38 வருடங்களாக பயன்படுத்தி வந்த விவசாய நிலத்தை UDR மூலம் போலி பட்டா வாங்கிக் கொண்டு மிரட்டுவதாக குற்றச்சாட்டு. அதிகாரிகள் மூலம் மிரட்டுபவர்களையும் நீதிமன்ற உத்தரவை மதிக்காத அரசு அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை.
திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அருகே இருள்நீக்கியில் தமிழக காவிரி விவசாய சங்க மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் கலந்துரையாடல். எல் நினோவால் பாதிக்கப்பட்ட காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவித்து வறட்சி நிவாரணம் வழங்கிட காவிரி விவசாய சங்க பொதுச் செயலாளர் PR பாண்டியன் கோரிக்கை. எல் நினோ தாக்குதலால் தென்மேற்கு பருவமழை ஒட்டுமொத்தமாக அணைகள் நீர் நிரம்பாமல் பேரழிவை விவசாயிகள் சந்தித்து வருகின்றனர். இந்த நிலையில் காவிரி டெல்டாவில் குறுவையும் இழந்து சம்பாவை இழக்கக்கூடிய பேராபத்து ஏற்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் தமிழக அரசு உடனடியாக காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவித்து வறட்சி நிவாரணப் பணிகளை துவங்க வேண்டும். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் ஊராட்சியில் உள்ள பழைய பொது நூலக கட்டிடத்தை இடித்து அகற்றி புதிய நூலக கட்டிடம் அமைக்க பொதுமக்கள் கோரிக்கை. 1996 கட்டப்பட்ட கட்டிடம் என்பதால் சேதமடைந்திருப்பதாகவும் தாழ்வாக உள்ளதால் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்குவதாகவும் வாசகர்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் தேனீக்கள் கடித்ததில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பாதிப்பு. அச்சத்துடன் மாணவர்கள் வெளியேறிய நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதி. தமிழ்நாட்டில் மின் நுகர்வு அதிகரித்து வரும் வேளையில் மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் மின் உற்பத்தி பாதிப்பு. 600 மெகாவாட் திறனுடைய அலகில் பாய்லர் டியூப் பஞ்சர் காரணமாக நேற்று அதிகாலை முதல் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல். அங்கன்வாடி திட்டத்தை தனியார் மயமாக்கும் மத்திய அரசை கண்டித்து தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தினர் கருப்பு பேட்ஜ் அணிந்து கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம். காலி இடங்களை நிரப்பவும் தங்களை அரசு ஊழியர்களாக்கி பணிக்கொடை வழங்கவும் வலியுறுத்தி அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே தேவங்குடி கிராமத்தில் கட்டி முடிக்கப்பட்டு பல நாட்கள் ஆகியும் பயன்பாட்டிற்கு வராமல் மூடியே இருக்கும் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலகம் விரைவில் திறப்பு விழா நடத்தி பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டுமென விவசாயிகள் பொதுமக்கள் கோரிக்கை. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் உற்சவர்களுக்கு நடத்தப்படும் ஆழ்வார் திருமஞ்சனம் வரும் 17ஆம் தேதி ஆணிவார ஆஸ்தானம் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு கோயிலை சுத்தம் செய்து சுவரில் நறுமண கலவையை தெளித்த தேவஸ்தான ஊழியர்கள். ஆனி சர்வ அமாவாசையொட்டி ராமேஸ்வரத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி சுவாமி தரிசனம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் கூடியுள்ளதால் பாதுகாப்பு பணியில் போலீசார் தீவிரம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே குச்சிப்பாளையம் கிராமத்தில் கோவில் விழாவில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 60% தீக்காயமடைந்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சோகம். மேலும் வெடி விபத்தில் காயமடைந்த சிறுவர்கள் உட்பட 18 பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சம்பவம் தொடர்பாக 4 பேர் கைது. கடலூர் மாவட்டம் சேத்தியத்தோப்பு அருகே சாலையை கடக்க முயன்றவர் மீது அரசு பேருந்து மோதியதில் கால் எலும்பு முறிவு. படுகாயமடைந்து வலியால் அலறி துடித்தவரை அங்கிருந்தவர்கள் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். IRCTC செயலியில் வரும் 15ஆம் தேதி முதல் பல்வேறு புதிய மாற்றங்கள் அமலுக்கு வரவுள்ளதாக ரயில்வே பயனாளர்கள் ஆலோசனை குழு உறுப்பினர் ஜாஃபர் அலி தகவல். இதன் மூலம் பயணிகள் தங்களது டிக்கெட்டுகளை விரைவாகவும் எவ்வித சிரமமின்றியும் பதிவு செய்ய முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நம்ம பேசஞ்சர்ஸோட ப்ரொஃபைல் இருக்குல்ல சார், ஒன்ஸ் ப்ரொஃபைல் நீங்கள் லோட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்தது நீங்கள் போட தேவையில்லை. பழைய சிஸ்டமில் இருந்துச்சு, இப்போ புது சிஸ்டம் அது இருக்காது. அதுலேயும் உங்கள் டைம் சேவ் ஆகும். முக்கியமான இது பாப்ஸ் அப் சொல்லி சின்ன சின்ன ஆட் இருக்கும், அதுவும் இல்லாமல் பண்ணுறதுக்கு மத்திய அரசாங்கம் குறிப்பாக ரயில்வே அமைச்சகம் அது இனிஷியேட் எடுத்துக்கிறாங்க சார். மக்கள் மத்தியில் ரொம்ப நல்ல வரவேற்பு. காதலித்து விருப்பத்துடன் வீட்டை விட்டு ஓடிப்போகும் இளம் ஆண் பெண்களை அரசு எப்படி தடுக்க முடியும் என உச்சநீதிமன்றம் கேள்வி. குடும்ப கௌரவத்தை பாதுகாக்கும் பொருட்டு பெற்றோர் குற்றவியல் வழக்குகளை பதிவு செய்வது வழக்கமாகிவிட்டது என்றும் போக்சோ சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுவதாகவும் வேதனை. ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரை அருகே வழக்கத்தை விட 100 மீட்டர் கடல் உள்வாங்கி இருப்பதால் வெளியே தெரியும் பாறைகளை ஆச்சரியத்துடன் பார்த்து செல்லும் மக்கள். இது வழக்கமான ஒன்று என்றும் நீரோட்டம் மாறியவுடன் கடல் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்றும் தகவல். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த 2 தமிழர்களின் உடல்கள் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தன. மும்பையில் இருந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்தில் சென்னைக்கு எடுத்து வரப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைப்பு. உடல்கள் சொந்த ஊருக்கு எடுத்து செல்லப்பட்டன.
கோவை மாவட்டம் மதுக்கரை அருகே பிறந்து 1 மணி நேரமே ஆன பச்சிளம் ஆண் குழந்தையை மீட்ட போலீசார். நடைபயிற்சி சென்ற பெண் கொடுத்த தகவலின்படி குழந்தையை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் குழந்தையை வீசிச் சென்றது யார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை. சென்னை மேடவாக்கம் டாஸ்மாக் கடையில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் என தொடரும் கூடுதல் வசூல் வேட்டையில் ஈடுபடும் டாஸ்மாக் ஊழியர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் புகார். அதிகமான இந்தியர்கள் விண்வெளியை ஆராய ஒரு வாய்ப்பை பெறுவதை காண்பதே எனது அடுத்த பெரிய கனவு. புத்தக வெளியீட்டு விழாவில் இந்திய விமானப்படை குரூப் கேப்டன் மற்றும் விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா பேச்சு. இந்தியாவின் சரக்கு ஏற்றுமதி கடந்த ஜூன் மாதத்தில் 15.5% உயர்ந்து $40.41 பில்லியன் அதிகரிப்பு. உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற சூழல் நிலவினாலும் நாட்டின் ஏற்றுமதி வளர்ச்சிக்கு பொறியியல் பொருட்கள், மின்னணு பொருட்கள், ரசாயனங்கள் மற்றும் மருந்து பொருட்கள் முக்கிய பங்கு வகிப்பு. தமிழ்நாட்டில் உள்ள 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இதுவரை 66% இடங்கள் நிரம்பியுள்ளதாக கல்லூரி கல்வி இயக்க அதிகாரிகள் தகவல். மொத்தமுள்ள 1,26,959 இடங்களில் 84,397 இடங்கள் நிரம்பியுள்ளதாகவும் முதுகலை படிப்புகளில் 24,334 இடங்கள் உள்ள நிலையில் இதுவரை 18,899 பேர் பதிவு செய்துள்ளதாகவும் தகவல். தேசிய கல்விக் கொள்கை அடிப்படையில் கடந்த மே 15 முதல் 21 வரை நடத்தப்பட்ட CBSE 10ஆம் வகுப்பு 2வது பொதுத் தேர்வு முடிவுகள் 50 நாட்களுக்கு மேலாகியும் இன்னும் வெளியாகவில்லை. நாடு முழுவதும் +1 வகுப்புகள் தொடங்கிவிட்ட நிலையில் இந்த தாமதம் மாணவர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதால் முடிவுகளை விரைந்து வெளியிட பெற்றோர் கோரிக்கை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் மாணவர்கள் சேர்க்கை இல்லாததால் 5 துவக்கப் பள்ளிகள் இழுத்து மூடப்பட்டன. அரசு பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கையை தீவிரப்படுத்த கல்வித்துறை அதிகாரிகள் போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என எழும் குற்றச்சாட்டு. வரும் 2027-28 கல்வியாண்டு முதல் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்ச்சி பெற 3ஆம் மொழி அகமதிப்பீட்டில் தேர்ச்சி பெறுவதை கட்டாயமாக்கிய CBSE 9ஆம் வகுப்பு தேர்வில் தோல்வி அடையும் மாணவர்கள் 10ஆம் வகுப்பிற்கு செல்ல அனுமதிக்கப்பட்டாலும் இறுதி முடிவுக்கு முன் நிலுவையில் உள்ள மதிப்பீட்டில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என அறிவிப்பு. ஹார்முஸ் ஜலசந்தியில் ஐக்கிய அரபு அமீரக கப்பல் மீது ஈரான் தாக்குதல். இந்திய மாலுமி ஒருவர் உயிரிழந்ததாகவும் மேலும் 8 பேர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் ஐக்கிய அரபு அமீரகம் அறிவிப்பு. சீனாவின் குயிங்காய் பகுதியில் பிரமிக்க வைத்த சூரிய அஸ்தமனம். ஆரஞ்சு, சிவப்பு மற்றும் பொன்னிற வண்ணங்கள் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து பிரதிபலித்த அற்புத காட்சியை கண்டு ரசித்த சீன மக்கள். ஹார்முஸ் நீரிணையில் செல்லும் வணிக கப்பல்கள் மீது 20% வரி விதிக்கப்படும் என்ற அமெரிக்க அதிபர் டிரம்பின் அறிவிப்பால் மத்திய கிழக்கில் குழப்பம். ஹார்முஸ் நீரிணை மேலாண்மையில் அமெரிக்காவிற்கு எந்தவித பங்கும் இல்லை என்றும் அனுமதியின்றி அமெரிக்க படைகள் நுழைய முயன்றால் கடும் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஈரான் எச்சரிக்கை. அமெரிக்காவின் கடைசி போலியோ நோயாளி மார்த்தா ஆன் லில்லார்ட் வயது முதிர்வால் 78 வயதில் காலமானார். அமெரிக்காவில் போலியோ தடுப்பூசி பயன்பாட்டிற்கு வருவதற்கு முன்பே பாதிக்கப்பட்டு 73 ஆண்டுகளுக்கும் மேலாக மருத்துவ உபகரணங்கள் உதவியுடன் சுவாசித்து வந்த நிலையில் உயிரிழப்பு. இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான T20 தொடர் நிறைவடைந்த நிலையில் இரு அணிகள் மோதும் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் இன்று தொடங்குகிறது. இங்கிலாந்தின் எட்ஜ்பாஸ்டன் மைதானத்தில் இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்கும் முதல் போட்டியில் சுப்மன் கில் தலைமையிலான இந்திய அணி வெற்றி பெறுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. 2010 சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் அறிமுகமான இங்கிலாந்து மகளிர் அணியின் நட்சத்திர வீராங்கனை ஹீதர் நைட் இந்தியாவுக்கு எதிரான லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டியுடன் ஓய்வு. 2017 ஹீதர் நைட் தலைமையிலான இங்கிலாந்து அணி சர்வதேச மகளிர் உலகக் கோப்பையை வென்று அசத்தியதை நினைவு கூறும் ரசிகர்கள். விஷ்ணு விஷால் நடிப்பில் வெளியான கட்டா குஸ்தி 2 திரைப்படம் 10 நாட்களில் 44 கோடி ரூபாய் வசூலை கடந்துள்ளதாக படக்குழு அறிவிப்பு. படத்திற்கு கிடைத்துள்ள வரவேற்பை தொடர்ந்து 700க்கும் மேற்பட்ட திரைகளுக்கு விரிவுபடுத்த உள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் தகவல். புகழ்பெற்ற ஹாலிவுட் இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலன் இயக்கியுள்ள தி ஒடிசி திரைப்படம் வருகின்ற 17ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் படத்தின் மேக்கிங் வீடியோ இன்று வெளியாகிறது.
ஹாட்ஸ்டார் OTT-யில் வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவிப்பு. லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்று இந்திய அணி சாதனை. 270 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தியதுடன் தொடரையும் வென்று அசத்தல். அமெரிக்காவின் டல்லாஸ் நகரில் இன்று நடைபெறும் உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் முதல் அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ், ஸ்பெயின் அணிகள் மோதல். இந்திய நேரப்படி நள்ளிரவு 12:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் 2 முறை சாம்பியனான பிரான்ஸ் அணி 2010 உலக சாம்பியனான ஸ்பெயினை எதிர்கொள்வதால் போட்டியை காண ரசிகர்கள் ஆர்வம்.